என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடான்னு சொன்னாங்க. இந்த வார்த்தைகளுக்கு நான் தமிழ்நாட்டுல இருந்த வரைக்கும் இவ்வளவு பெருமைப்பட்டிருப்பனான்னு எனக்கு தெரியல சார். இங்க டெல்லிக்கு வந்ததுக்கு அப்புறமா நான் தமிழன்னு சொல்லிக்கிறதுல ரொம்ப ஒரு பெருமைப்படுறேன் சார். இங்க டெல்லியில நார்மலாவே சவுத் இண்டியன் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஒரு தனி மரியாதை இருக்குது சார். நம்மளுடைய உழைப்பு, அந்த மரியாதை கொடுக்கிற தினம் எல்லாத்துக்குமே இங்க வந்து ஒரு பிளஸ் பாயிண்ட் தான். நார்மலா ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு நீங்க போனா கூட சவுத் இண்டியன்னு சொன்னா இங்க 5 மார்க் உங்களுக்கு பிளஸ்ஸா தான் கிடைக்கும். அந்த அளவுக்கு மார்க் தட்டி சொல்லுவேன் சார், நான் தமிழன் நாட்டுல பிறந்தது என்னுடைய பெருமைக்குரிய வலிமைன்னு சொல்லிட்டு. நான் முனிர்கால் இருக்கேன், தமிழர்கள் அதிகம் வாழற இடம். அந்த தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடாங்கிறதுக்கு வேற ஒரு அர்த்தம் இருக்கு. எல்லாருக்கும் தெரியும், 20 அடுக்கு கட்டி வச்சிருப்பான் நீட்டா, தெருவில் இடம் விட்டுருக்க மாட்டான். 2 பிள்ளைங்க ஒன்னா சேர்ந்து ஓட முடியாது. சரி, நான் இப்படின்னா என்ன, நாங்கள் ஆஃபீஸ்லேருந்து போகும்போது முனிர்காவில் என்ட்ரு ஆகும்போது பார்த்துட்டே போகணும், எந்த பால்கனியில் எங்கேருந்து எது விழுமோ தெரியாது. தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா இப்படியே தான் போயிட்டு இருக்கு சார். தமிழ்நாட்டில இருந்து நியூ டெல்லிக்கு வந்தாலும் 4 பேர் தலை நிமிர்ந்து பார்க்குற இடத்துல இருக்கானே, அதுவே நம்மளோட ஒரு பெருமை தான் சார். அப்புறம் அரசியல்னு சொன்ன உடனே இப்ப நிறைய பேர் மனசுல அது வந்து நமக்கு இப்போதைக்கு தேவையில்லாத ஒண்ணு, அது ஒரு நல்ல விஷயம் கிடையாதுங்கிற மாதிரி நிறைய பேர் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா என்னுடைய பார்வையில அரசியல் எப்படி தெரியுமா தெரியுது, என்னுடைய பெருமைக்குரிய வலிமையில ஒன்னா தெரியுது சார். தங்கத்துல ஒரு குறை இருந்தாலும் அது தரத்துல குறையிறது கிடையாது. அது மாதிரி அரசியல்ல சில குற்றங்கள் இருந்தாலும் என்னுடைய அரசியல் என்னுடைய பெருமைக்குரிய வலிமை தான். நான் காலேஜுக்கு போனப்போ முதல் நாள் எல்லாருக்கும் பேப்பர் கொடுத்தாங்க. பேப்பர் கொடுத்துட்டு இதில் உங்களுடைய ஏம் என்னன்னு எழுதுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சிஎம்னு எழுதி கொடுத்தேன் எங்கள் காலேஜில். மிஸ் எல்லார் பேப்பரையும் பார்த்தாங்க, யாருமா அது சிஎம் பிரேமலதா எங்கே அப்படின்னாங்க. மிஸ் நான் தான் அப்படின்னு சொன்னேன். என்ன உன்னோட ஏம் சிஎம்னு எழுதியிருக்கேன்? ஆமாம் மேடம், சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு முதலமைச்சர் ஆகணும்னு ஒரு கனவு இருக்குது, அதனால தான் நான் சிஎம்னு எழுதியிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அன்னையிலேருந்து என்னைய வந்து மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் சிஎம்னு சொல்லிட்டு கிளாஸ் லீடர் போஸ்ட்டும் கொடுத்துட்டாங்க. காலேஜ் படித்து முடிச்சாச்சு, நல்ல மார்க்கும் வாங்கியாச்சு. நான் ஒரு சாதாரணமாக மாணவியாக இருக்கும்போது என்னோட கருத்துக்களை சொல்லும்போது என் ஃப்ரெண்டு மட்டும்தான் என் கருத்துக்களை ஏற்றுக்கிட்டா. நான் கிளாஸ் லீடராக இருந்து என்னுடைய கருத்துக்களை சொல்லும்போது என் கிளாஸ் பிள்ளைங்கெல்லாம் கேட்டாங்க. எனக்கு ஸ்கூல் லீடர் போஸ்ட் கிடச்சிது, ஸ்கூல் லீடராக இருந்து என் கருத்துக்களை சொன்னேன், என் ஸ்கூலே கேட்டுது. அன்னைக்கு நான் தமிழ்நாட்டில் இருக்கும்போது முதலமைச்சர் ஆகணும்னு நினைச்சேன், இன்னைக்கு கல்யாணம் முடிச்சுட்டு நான் இங்க டெல்லி வந்திருக்கேன். இப்ப என்னுடைய கனவுகள் பறந்து விரிஞ்சிருக்கு, நான் பிரதம மந்திரி ஆகணும், நாட்டுக்கே பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு சொல்லிட்டு. இந்த பிரேமலதா என்ற ஒரு பெண் கூட இந்த நாட்டின் பிரதம மந்திரியாக ஆக முடியும் என்று சிந்திக்கக்கூடிய அளவிற்கு இப்படி ஒரு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டது இந்தியா என்று நான் பெருமைப்படுகிறேன். ஒன்னே ஒன்று சொல்றேன் சார், குடத்துக்குள்ளிட்ட விளக்கா இருந்தீங்கன்னா உங்க கருத்து உங்ககிட்ட தான் இருக்கும். வாங்க குன்றின் மேலிட்ட விளக்கா இருப்போம். ஒவ்வொருத்தரும் தலைவர் பதவியில இருந்து சொல்லுங்க, உங்க கருத்துக்கள் நாடு ஃபுல்லா போய் சேரும் சார். இன்னைக்கு வேலை வாய்ப்பு வந்து வெளிநாட்டுல வந்து அதிக சம்பளம், கை நிறைய காசு, போனா நல்லா கிடைக்கும்னு நம்பி சட்டி புட்டி பானையெல்லாம் வித்து ஏஜென்ட்டுக்கு பணத்தை கட்டி போறான் சார் நம்மால். அவன் நினைச்சதெல்லாம் இங்க நடந்துச்சா? போயிட்டு வந்தவங்க கதை கதையா சொல்றாங்க, அங்க என்ன கொடுமை நடக்குது, போற ஏஜென்ட் என்ன பண்றான், நீ போற வேலைக்கு தான் சரியா உன்னை அனுப்புறானா, உன் திறமைக்கான வேலைக்கு தான் போறியான்னு போயிட்டு வந்தவன் கதை கதையா சொல்லியும் நான் அங்கேதான் போவேன்னு வெளிநாட்டுக்கு போறான் சார். தெரிஞ்சே போறான். திரைகடலோடி திரவியம் தேடி என்று சொன்னார்கள், மறுக்கவில்லை. வெளிநாட்டில் போய் உங்களுடைய உண்மையான திறமைக்கு அந்தஸ்தும் மரியாதையும் கொடுக்கும் நிர்வாகத்திலிருந்து திரைகடலோடி திரவியம் தேடும் தமிழர்களை நான் வரவேற்கிறேன். ஏமாறாத, இழிச்சவாயனா இருக்காத, மடமை தெரிஞ்சே அந்த மடமையை செய்யாத. அருமையான ஒரு கருத்தை சொன்னீங்க. குவைத்துக்கு போயிருந்தேன் சார், நீங்க சொல்றதுனால இந்த வேதனையை சொல்றேன். குவைத்துக்கு போயிருந்தப்ப அங்க போய் பார்க்கிறேன், பாலைவனத்திலே ஒட்டகம் மேய்க்கிறான் தமிழன். அவனை பார்த்தேன், வீடு கிடையாது, வெட்ட வெளி, பாலைவனம், மின்சாரம் இல்ல, 1 மணி நேரம் தான் மின்சாரம் போடுவானா, சொத்துக்கு வழி இல்ல, சுக்கா ரொட்டி சாப்பிடுறான். சம்பளம் எவ்வளவு தெரியுமா? 40,000 இல்ல, 50,000 இல்ல. நம்ம ஊர் சம்பளம் அங்க போய் அவனால 5,000 சம்பாதிக்க முடியல.
4000 சம்பாதிக்க முடியல, ரத்த கண்ணீர் வடிக்கிறான். ஆனா ஊர்ல கடன் வாங்கிட்டு போனது 2 லட்சம் ரூபாய். அந்த கடனையும் திருப்பி அடைக்க முடியல, கொத்தடிமையா வாழறான். நீ வயக்காட்டுல வேலை செஞ்சா கூட ஒரு நாளைக்கு 150 ரூபாய் சம்பளையா, 100 ரூபாய் இந்திய நாட்டில் நீ சம்பளம் வாங்கலாம். 30 நாளைக்கு வேலை செஞ்சா 150 ரூபாய் 4500 ரூபாய் சம்பாதிச்சிடலாயா. குடி இருக்கிறதுக்கு இடம் இல்லாம, குடிக்க தண்ணி இல்லாம இந்தியன் அங்கே கஷ்டப்படுறாயா, இந்திய தமிழன் கஷ்டப்படுறாயா. இந்த அரட்டை அரங்கத்தை பார்த்த பிறகாவது முறைப்படி நல்ல ஏஜென்ட்டான்னு தெரிஞ்சுக்காம, நீ படித்த படிப்புக்கு வேலை இருந்தால் உண்மையிலே கான்ட்ராக்ட் இருக்குதா, நல்ல கம்பெனியானு பார்த்துட்டு படிச்சவங்க மட்டும் போறதே நான் விரும்பல. ஆனா படிக்காத பாமரனே, உன் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்று போய் நீ அந்நிய மண்ணிலே ஏமாந்து விடாதே, அது மடமை. மாமியார் கொடுமை, மருமக கொடுமை, அவங்க இவங்கள கொடுமைப்படுத்துறாங்க, இவங்க அவங்கள கொடுமைப்படுத்துறாங்கன்னு சொல்றீங்களே, நீங்க எல்லாரும் சேர்ந்து எங்களை கொடுமைப்படுத்துறீங்களே, அத சொல்றேன் கேளுங்க. 3 வயசுல குழந்தை குப்பரை கவுந்தா எல்லாரும் தேங்காய் உடைப்பாங்க. ஆனா இங்க ஆஹா குழந்தை கிட் ஸ்கூல் போகிறதுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லி எங்களை கொண்டு போய் கிட் ஸ்கூல்ல போட்டுட்டு நீங்க ஆபீஸ் கிளம்பி போயிடுறீங்க. சரி போ படிக்கலான்னு போனா எல்லா அப்பா அம்மாக்கும் என் பிள்ளை தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வரணும், என் பிள்ளை தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வரணும்னு ஆசை. நியாயம் தாங்க, ஒத்துக்கிறேன், எங்களுடைய நல்லதுக்காகத்தான் சொல்றீங்கன்னு. ஆனா அதுக்காக நீங்க கொடுக்குற டார்ச்சர் இருக்கே, டார்ச்சர் தாங்க முடியல. எப்ப பார்த்தாலும் ஸ்கூல் போயிட்டு வந்துட்டியா ஹோம்வொர்க்க முடி, டியூஷன் போயிட்டு வந்துட்டியா ஹோம்வொர்க்க முடி, டிவி பார்க்காத, விளையாடாத, வீடியோ கேம் விளையாடாத, அது பண்ணாத இது பண்ணாதன்னு எங்களை போட்டு படுத்து வைக்கிறீங்க. ஐயா சொல்லுமா. அவகிட்ட ஒண்ணு கேட்டுக்கணும். கேள. ஏமா நீ இப்ப படிக்காம எப்ப படிக்க போற? இன்னைக்கு நீ படிக்கலன்னா நாளைக்கு பெருசாயிட்டு என்ன தெரியுமா சொல்லுவ? எங்க அப்பா அம்மா என்ன படிக்க வைக்கல, அவங்க கடமையை தவறிட்டாங்கன்னு சொல்லுவ. அதனாலதான் உன்னை இன்னைக்கு படி படிங்கிறாங்க. விளையாடுறது எங்களுடைய கடமை தானே. இப்ப விளையாடாம பின்ன 60 வயசுல போய் விளையாடுவோம். பாரதியாரு ஓடி விளையாடு பாப்பான்னு சொல்லிருக்காரே தவிர ஓடி விளையாடு கிழவின்னு சொல்லலையே. உனக்கு ஸ்கூல்ல விளையாடுறதுக்கு நேரம் தராங்க, அப்ப விளையாடிட்டு வீட்டுக்கு வந்து படிக்கிற நேரத்துலயும் நான் கம்ப்யூட்டர்ல விளையாடுவேன், டிவியை பார்ப்பேன், வீடியோ கேம் விளையாடுவேன்னா அப்படித்தான் சொல்லுவாங்க. நான் படிக்கிற நேரத்துல படிச்சுண்டு விளையாடு நேரத்துல விளையாடுனா இருக்கேன். ஃபர்ஸ்ட் நீ படி, அதுக்கப்புறம் என்ன சொல்ல வரலாம். அந்த பொண்ணு பேச ஆரம்பிச்சன நீ எதுக்கு இந்த புடி பிடிக்கிற? உங்க 2 பேருக்கு என்ன இடையில என்ன பிரச்சனை? அவ எனக்கு முன்னாடி பிறந்துட்டாளே சார், அதானே சார் பிரச்சனை. ஏன் சார் ஒரு கிளாஸ்ல 1-2 பேருக்கு தானே சார் முதல் ரேங்க் போட முடியும், அத்தனை பேருக்குமா முதல் ரேங்க் போட முடியும்? அப்படி இருக்கும்போது 1-2 மார்க் முன்ன பின்ன ஆனா கூட அதுக்காக அவங்க கேக்குற கேள்வி என்ன தெரியுமா? அவ மட்டும் எப்படி வாங்குறா, அவளுக்கும் உன்னோட வயசு தானே, அவளும் உன்ன மாதிரி தானே படிக்கிறா அப்படிங்கிறீங்க. ஏங்க நாங்க எப்பயாவது உங்க கிட்ட அவங்க அம்மா அவ்வளோ அழகா இருக்காங்க, அவங்க அப்பா இன்ஜினியரு, அவங்க அம்மா டாக்டரு, அவங்க அவ்வளோ பெரிய பங்களால இருக்காங்க, அவங்க கார்ல வராங்க, உங்களுக்கும் அதே வயசு தானே, நீங்க மட்டும் ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு நாங்க எப்பயாவது உங்க கிட்ட கேட்போமா? ஒரு நிமிஷம். ஒவ்வொரு அப்பா அம்மாவும் தன்னால டாக்டருக்கு படிக்க முடியலையே, இன்ஜினியருக்கு படிக்க முடியலையேங்கிறதுனாலதான் தான் குழந்தைய டாக்டராகவும் இன்ஜினியராகவும் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அது உனக்கு கொடுமையா தெரியுதா? இன்னைக்கு நீ உங்க அப்பா அம்மாவை கேட்கிறல்ல, அவங்க அழகா இருக்காங்க, அவங்க இன்ஜினியரு, அவங்க டாக்டர்னு, நாளைக்கு உன் குழந்தை உன்னை கேட்ட கூடாதுன்னு தானமா படிக்க சொல்றாங்க. அவங்க ஆசைப்படுறது நான் தப்புன்னு சொல்ல, அதுக்காக எங்களை அவஸ்தைப்படுத்துறாங்களே அததான் தப்புன்னு சொல்றேன். என்னோட ஃப்ரெண்டுக்கு நடந்த ஒரு கொடுமையை சொல்றேன் கேளுங்க. நானும் என் ஃப்ரெண்டும் ரொம்ப க்ளோஸ் சார்.
நாங்க 2 பேரும் 5th கிளாஸ் வரைக்கும் ஒண்ணா தான் படிச்சோம், ஒண்ணா தான் விளையாடுவோம், லஞ்ச் ஹவர்ல கூட ஒண்ணா தான் சார் சாப்பிடுவோம். 6th கிளாஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் எங்க 2 பேரும் தனித்தனியா பிரிச்சு போட்டாங்க. அவளும் சூப்பரா படிப்பா சார், எப்பவுமே முதல் ரேங்க் தான் வருவா. அவ அம்மா அப்பாவும் நல்லா படிச்சு பெரிய போஸ்ட்ல இருக்கா. ஆனா அவ இப்பெல்லாம் ஒழுங்கா ஸ்கூலுக்கு வர்றது கிடையாது, படிக்கிறது கிடையாது. எப்ப பார்த்தாலும் மேம்கிட்ட பனிஷ்மெண்ட் வாங்கிட்டே இருப்பா, எல்லார்கிட்டயும் கோவமா சண்டை போட்டுட்டே இருக்கா சார். நான் அவகிட்ட போய் கேட்டேன், எதுக்கு நீ இந்த மாதிரி பண்றேன்னு. அதுக்கு அவ அழுதுண்டே சொன்னா சார், என்னோட அப்பா முன்னாடிலாம் பார்ட்டியில மட்டும்தான் குடிச்சிட்டு இருந்தாரு, இப்ப வீட்டுக்கு வந்து டெய்லி குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதனால எனக்கும் என்னோட அப்பாக்கும் அம்மாக்கும் தினமும் வீட்டுல சண்டை, அதனால என்னால படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. இவங்க இந்த மாதிரி சண்டை போட்டு உங்க பேச்ச நான் கேட்கறதா என் பேச்ச நீங்க கேக்குறீங்கன்னு சண்டை போட்டு கடைசியில 2 பேரும் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டா. அவ அப்பா வந்து அவளை விட்டு தனியா போயிட்டாங்க. அவளும் நானும் எங்க அம்மாவும் தனியா வந்துட்டோம். எங்க அம்மா வந்து டெய்லி கோர்ட்டுக்கு போய் கேஸ் பாஸ்ன்னு வேலைக்கு போகிறதுக்கே நேரம் சரியா போயிடுறது. என்னோட ஆயா தான் கவனிச்சுக்கிறா. எல்லா பசங்களும் தன்னோட அப்பா அம்மாவோட வரும்போது எனக்கும் ஆசை இருக்காதா? நான் யாருக்காக படிக்கணும், எனக்கு படிப்புல இன்ட்ரெஸ்டே இல்லைன்னு அழுதுண்டே சொன்னா சார். ஏங்க நான் தெரியாம தான் கேட்குறேன், நீங்க எல்லாரும் படிச்சவங்க தானே, உங்களுக்கு உங்க இஷ்டப்படி தான் வாழணும்னா எதுக்குங்க எங்களை பத்தி எங்களை எப்படி கொடுமைப்படுத்துறீங்க? சரியான கேள்வி. வீட்ல அம்மா அப்பாவோட டார்ச்சர் தாங்க முடியாது, ஸ்கூலுக்கு வந்தா அங்க நடக்கிற கொடுமையை சொல்றேன் கேளுங்க. என்னோட மாமா பையன் வந்து பெரிய ஃபேமஸான பப்ளிக் ஸ்கூல்ல படிக்கிறான் சார். அவன் வந்து 1st கிளாஸ்ல இருந்து 9th கிளாஸ் வரைக்கும் அங்க தான் சார் படிச்சான். இப்போ 10th கிளாஸ் படிச்சுட்டு இருக்கான். ஆனா அவன் ஆவரேஜா தாங்க படிப்பான். என்னோட மாமா பையனோட கிளாஸ் வச்சு எங்க மாமாவை கூப்பிட்டு, உங்க பையன் இந்த மாதிரி படிக்கிறான், அவன் 10thல ஃபெயில் ஆயிட்டானா எங்களுடைய பர்சன்டேஜ் குறைஞ்சு போயிடும், அதனால நீங்க உங்க பையனை கொண்டு போய் வேற ஸ்கூல்ல போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னான் சார். ஏன் சார் 1st கிளாஸ்ல இருந்து 9th கிளாஸ் வரைக்கும் அங்க தானே படிச்சான், இப்படி 10th கிளாஸ்ல திடீர்னு டீச்சர் வாங்கிட்டு போக சொன்னா என்ன சார் நியாயம்? இப்போ என்னோட மாமா பையன் தனக்கு பிடிக்காத ஸ்கூல்ல படிச்சுட்டு ஒழுங்கா சிரிக்க மாட்டா, யாரோடையும் பேச மாட்டேங்கிறான், தன்னோட ரூம்குள்ள அடைஞ்சுட்டே உட்காந்துட்டு இருக்கான். இப்படி 10th கிளாஸ்ல திடீர்னு டீச்சர் வாங்கிட்டு போக சொன்னா என்ன சார் நியாயம்? அப்பவே அவங்க அப்பா சொல்லி இருப்பாங்க, ஏய் 60% வாங்கிட்டு வர, 10th வந்துருச்சு, ஒழுங்கா படி படி படின்னு. அப்பா இவ்வளவு மாதிரி படிக்க முடியாது, டார்ச்சர்னு சொன்னதுனாலதான் அவனுக்கு இப்ப இந்த நிலைமை வந்திருக்கு. அந்த நிலைமை இவளுக்கு வரக்கூடாதுன்னு தான் இவளை இன்னைக்கு படிங்கிறாங்க. சார் எல்லாருக்கும் படிப்பு வராதே, ஏன் படிச்சுதான் முன்னேறணும்னு அவசியம் இல்லையே? படிக்காத ஜிடி நாயுடு உழைச்சு பெரிய ஆளா வரலையா? சபாஷ். சரி இப்போ படிச்சு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் விளையாடலான்னா எங்க சார் விளையாடுது? இந்த பிளாட் சிஸ்டத்துல எங்க சார் ஓடி ஆடி விளையாட முடியும்? பக்கத்துல வீட்டுல இருக்கிறவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் விளையாடலான்னு கூப்பிட்டா அதுக்கு எங்க அம்மா என்ன தெரியுமா சொல்றாங்க? எந்த வீட்டுல எந்த மொஹேந்திர சிங் கோலி இருப்பானோ, மொஹேந்திர சிங் கோலினா நோய்டால பசங்களை கொண்டு போட்டான், அவன் தான் சார் மொஹேந்திர சிங் கோலி. அவன் எந்த வீட்டுல இருப்பானோ அதனால நீ யார் வீட்டுக்கு போய் விளையாட கூடாதுன்னு சொல்லிட்டா சார். சரி இப்போ பார்க்லயாவது போய் விளையாடலான்னு போனா அங்க லவ்வர்ஸ்னு அவங்க பண்ற டார்ச்சர் தாங்க முடியல. சினிமாவையே மிஞ்சிருவாங்க போல இருக்கு. இத வீட்டுல வந்து சொன்னா நீ எதுக்கு அங்கெல்லாம் போற, அதெல்லாம் பார்த்தா நீயும் கெட்டு போயிடுவ, அந்த பக்கம் இனிமேல் போனேன்னா உன் காலை உடைச்சிருவேன் அப்படின்னு சொல்றாங்க. அதனால எங்களோட விளையாட்டும் போச்சு. அம்மாட்ட எப்படியாவது கெஞ்சி கூத்தாடி ஒரு 1/2 மணி நேரமாவது டிவி பார்க்கறதுக்கு டைம் கேட்டா என்ன தெரியுமா டைம் சொல்லுவாங்க? 8 to 8:30 வரைக்கும் தான் பார்க்கணும்னு. நாங்க என்ன உங்களை மாதிரி சீரியலா பார்க்க போறோம், எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதோ பார்த்துட்டு இருப்போம். அப்ப அங்கேருந்து அப்பா வருவாங்க, சொல்லுவாங்க நியூஸ் வரும் அத போடும்பாங்க. அப்பாவை எப்படியாவது சமாதானப்படுத்தி வச்சுட்டு பார்க்கலான்னா அங்கேருந்து பாட்டி வருவாங்க, சொல்லுவாங்க எனக்கு வந்து சீரியல் பார்க்கணும், முடிவு என்னாச்சுன்னு தெரியல அத போடும்பாங்க. தலை வெடிச்சிருமே இல்லட்டா. இந்த மாதிரி உன் சேனல் போடுறதா ஏன் சேனல் போடுறதா சண்டை போட்டு போட்டு கேபிள் கனெக்ஷனே புடுங்கி விட்டாங்க. சபா கேபிள கட் பண்ணிட்டு அம்மா என்ன பண்ணாங்க? அம்மா பக்கத்து வீட்டுக்கு போய் சீரியல் பார்ப்பாங்க, வேற என்ன பண்ணுவாங்க? கேட்டா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நேத்தி அரசியா சுட்டா என்னாச்சுன்னு தெரியலன்னு போய் பார்ப்பாங்க. இதை விட பெரிய கொடுமை என்ன
தெரியுமா? கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க 2 கொடுமை தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு ஜிங்கு ஜிங்குன்னு ஆடிச்சான். அந்த மாதிரி வீட்டுல அக்காவோட கொடுமை தாங்க முடியலன்னு அரட்டரங்கத்துக்கு வந்தா அங்கேயும் நான் பேசும்போது தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு ஜிங்கு ஜிங்குன்னு கேள்வி பெட்டு ஆடிட்டு இருக்கா சார். அதான் சார் பெரிய கொடுமை. ரொம்ப நன்றி. ரொம்ப மணியா பேசுற. அதே மாதிரி ஸ்ரீமதினாலே மதினா அறிவு. நல்ல மதியோடு நீ நல்லா படிக்கணும். நீ படித்து வாழ்க்கையில் முன்னேறணும். உன்னுடைய இந்த அரட்டை அரங்கம் பார்க்கக்குள்ள இத்தனை பேரையும் நீ சிரிக்க வைத்தாய். அதை போல உன் வாழ்க்கையிலே எதிர்காலத்தில் எல்லோரையும் நீ சிந்திக்க வைக்க வேண்டும். அப்படி ஒரு தமிழ் பெண்ணாக நீ வளர வேண்டும். காட் bless you. எல்லாத்துக்கும் மேல பெரியவர்களை பார்த்தால் ஆசீர்வாதம் வாங்க வேண்டும் என்ற என் தமிழ்நாட்டின் பண்பாட்டை மறக்காத பண்பாட்டு தீபமே. தமிழ்நாட்டிலேருந்து பக்கத்து மாநிலத்தில் தண்ணீர் கேட்டால் யாரும் தரமாட்டேங்கிறாங்க. இத்தனை மைல்கள் தாண்டி தலைநகரத்தில் இருந்தாலும் எனக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்று நினைத்த தமிழ் மகளே, வாழ்க காவிரியாய் நீ வாழ்க.